இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம போன ஷார்ட்ஸில் கொடுத்ததோட அதே அடுத்த டைப் தான் இது. போன ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இஃப்னு கொடுத்துட்டு 2a + b / a + 4b = 3ன்னு கொடுத்துட்டா ஃபைண்டு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இஃப்னு கொடுத்துட்டானாவே இஃப்னாவே கண்டிஷன் டைப் தானே. அப்போது இதை யூஸ் பண்ணி இதில் கொண்டு வந்து பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை ஏதாவது பண்ணி இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதை கொண்டு இதில் கொண்டு வந்து போட்டால் நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். என்ன பண்ணிக்கோ, இஃப்னு கொடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட் நான் இதவே எழுதிக்கிட்டேன். இப்போ a + 4b என்னாலும் இந்த சைடு போயிடும். இப்போ நம்ம ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 3 × a 3a + 3 × 4 12b ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி உள்ள லெட்டர்ஸ்லாம் ஒன்றா கொண்டு வாங்க. அப்போது இங்கே ஏற்கனவே 2a இருக்குது, இவனோட சொந்தக்காரன் இவன், ஸோ 3a. அதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, -3a. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 12b இருக்குது. ஸோ 12b அப்படியே எழுதிக்கலாம். இந்த +b இந்த பக்கம் வந்துச்சுன்னா -b ஆயிடும். ஸோ 12b - b 11b. இந்த a அப்போ -a தான் 11b. இப்போ a = -11b. இந்த இன்டீஜர்ஸு தெரியாதவங்க, அதாவது மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக சும்மா அதை டேப்லெட் காலம் மாதிரி வாய்ப்பாடு மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரே சைனாக இருந்ததுன்னா ++, -, சேம் சைன் ஞாபகம் வச்சுங்க. சேம் சைனாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோன்னா, ஆட் பண்ணி அவங்கவுங்களோட சைனை போடுவோம். இப்போ 2 ப்ளஸ்ஸை ஆட் பண்ணிங்கன்னா +ஏ போட்டுக்குவோம். 2 மைனஸ் வந்தாலும் ஆடு தான் பண்ணுவோம், மைனஸ் தான் போடுவோம். ஸோ சேம் சைன் வந்ததுன்னா ஆடு தான். அவங்கவுங்க என்னென்ன அங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுருவோம். அதே இது ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா +, இல்லைன்னா -+, ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி இதில் யார் பெரிய ஆளோ, யார் பெரிய நம்பரோ, யார் வந்து இல்லை பெரிய ஆளோ அவனுக்கு தான் மரியாதை, அவனோட சைனை தான் போடுவோம். இப்போது 10 - 9னா 1, இவன் தான் பெரிய ஆள், +1 ஆயிடும். அதே இது -10 + 9னா 1, சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 1, இவன் தான் பெரிய ஆள், ஸோ மைனஸ் வரும். அதான் ஆப்போசிட் சைன் வந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணுறோம், யார் பெரிய ஆளோ அவங்களோட சைனை போட்டுறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே கன்டினியூ பண்ணுவோம். இப்போ a = -11b வந்துருச்சு இல்லையா? இதில் அவ்வளோதான். இப்போ a வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான், மோஸ்ட்லி முடிஞ்சுது. இப்போ கொஸ்டினை கொண்டு வந்து எழுதி இந்த a இருக்க இடத்துல -11b சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -11b + 1b சப்ராக்ட் பண்ணால் -10b, -11b + 2b -9b. ஏன்னா இவன் தான் பெரிய ஆள், அதனால் நான் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ இது கேன்சல் பண்ணால் 10/9, அவ்வளோதான் ஆன்சர். அதனால் இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று அதை கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிங்க, ரிலேட்டிவாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.